அண்மை செய்தி. திருவண்ணாமலை விவசாயி அருள் ஆறுமுகத்தின் மீது உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே அமைந்துள்ள மேல்மா சிப்காட்டின் 3வது திட்ட விரிவாக்க பணிக்காக 11 ஊராட்சிகளில் சுமார் 3174 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தப் போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கம் பல்வேறு போராட்டங்களையும் நடத்திய நிலையில் அவர்கள் மீது பதிவான 11 வழக்குகளின் அடிப்படையில் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருள் ஆறுமுகம் உட்பட 22 பேர் மீது கைது செய்யப்பட்டு சிறைகள் அடைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் அருள் ஆறுமுகம், பச்சையப்பன் தேவன், சோழன் திருமால், மாசிராமணி வாக்குகள் ஆகிய 7 பேரை குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். 6 பேர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்ற தமிழக அரசு அருள் மீதான குண்டர் சட்டத்தை மட்டும் ரத்து செய்யவில்லை. இந்த நிலையில் தனது கணவர் அருள் மீதான இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது மனைவி பூவிடி கீர்த்தனா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் அருள் ஆறுமுகம் ஈடுபட்டுள்ளார் என்பதற்கான முகாந்திரமும் இல்லாத நிலையில் மக்களை தூண்டினார் என்றும் நிலம் வழங்க முன்பு வருபவர்களை தடுத்தார் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 100 நாட்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடந்துள்ள நிலையில் உள்நோக்கத்தோடு தமிழக அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கருதுவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே மேல்மா சிப்காட்டிற்கு விரிவாக்கத்துக்காக நிலம் கையகப்படுத்தும் திட்டம் தொடர்பான விவரங்கள், அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் விசாரணை ஆவணங்கள் ஆகியவற்றை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜனவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதற்கு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.